வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். அறுநூற்று 43 குடியிருப்பாளர்கள் முகவரி பதிவுகளை புதுப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் 100 குவைத் தீனார் அபராதம். குடிமை தகவல் பொது ஆணையம் அதன் பதிவுகளிலிருந்து குடியிருப்பு முகவரிகள் நீக்கப்பட்ட நபர்கள் அவர்களின் பெயர்கள் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அதிகார சபையை பார்வையிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இணங்க தவறினால் 1982 ஆண்டின் 32ஆம் எண் சட்டப்பிரிவின் 33வது பிரிவின்படி ஒரு நபருக்கு 100 குவைத் தீனார் வரை அபராதம் விதிக்கப்படலாம். சொத்து உரிமையாளரின் வேண்டுகோளின் பேரிலோ அல்லது கட்டடங்கள் இடிக்கப்பட்டதாலோ முகவரிகள் நீக்கப்பட்ட 643 நபர்களின் பட்டியலை குவைத் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றனர். குடியிருப்பு தகவல்களை புதுப்பிப்பதன் முக்கியத்துவத்தை PACI வலியுறுத்தியுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புதிய முகவரிகளை பதிவு செய்ய தேவையான ஆவணங்களுடன் அதிகார சபைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி இருக்கின்றது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வெப்பமான மற்றும் தூசி நிறைந்த வானிலை இருக்கும் என்றும் மிதமான முதல் சுறுசுறுப்பான வடமேற்கு காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் திறந்தவெளி பகுதிகளில் தூசி புயல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் குடியிருப்பு பகுதிகளில் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை கணித்திருக்கின்றது. குவைத் தற்பொழுது இந்திய பருவமழை குறைந்த அழுத்த அமைப்பின் செல்வாக்கின் கீழ் இருப்பதாகவும் அதனுடன் மிகவும் வெப்பமான காற்று நிறை இருப்பதாகவும் செயல் இயக்குனர் குனாயிடம் தெரிவித்திருக்கின்றார். வார இறுதியில் பெரும்பாலான நிலப்பரப்புகளில் வெப்பநிலை 45 பாகை செல்சியஸ் முதல் 48 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செவ்வாய் முதல் வியாழன் வரை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழமடைவதால் வெப்பம் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அதிகபட்ச வெப்பநிலை 48 பாகை செல்சியஸ் முதல் 51 பாகை செல்சியஸ் வரை உயரும் என்றும் அதனுடன் லேசானது முதல் மிதமானது வரை வடமேற்கு காற்று வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் தூசி நிறைந்த பகுதிகளில் வெளியில் செல்வதை குறைக்கவும் குடியிருப்பாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மருத்துவ அலட்சியத்திற்கான நீதி. குவைத் நீதிமன்றத்தால் 45,000 குவைத் தீனார் வழங்கப்பட்டது. அரச மருத்துவமனையில் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மருத்துவ பிழையால் ஏற்பட்ட சேதங்கள், இயலாமை மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு இறுதி இழப்பீடாக ஒரு பெண் குடிமகனுக்கு 45,000 குவைத் தீனார் வழங்க சுகாதார அமைச்சகத்துக்கு உத்தரவிட்ட முதல் நிகழ்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. மருத்துவமனையில் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மருத்துவ பிழைகளால் ஏற்பட்ட உடல் மற்றும் தார்மீக சேதங்களுக்கும் அவரது மொத்த உடல் திறனில் 20% என மதிப்பிடப்பட்ட ஊனத்திற்கும் இழப்பீடு வழங்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். வழக்கு தொடுபவரின் வழக்கறிஞர் மிசாரி சுலைமான் அல் மர்சூக் குறிப்பிடுகையில், சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்த 3 மருத்துவர்கள் மருத்துவ மற்றும் தொழில்முறை தவறுகளை செய்ததாகவும் அவர்கள் மீது ஒழுங்கு தடைகள் விதிக்கப்பட்டதாகவும் மருத்துவ பொறுப்பு ஆணைய அறிக்கை முடிவு செய்திருக்கின்றது. தனது கட்சிக்காரர் மருத்துவமனையில் நீண்ட காலம் தங்கியிருப்பது மற்றும் அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு மருந்துகள் மற்றும் வலி நிவாரணிகளை வாங்குவதற்கான செலவு உள்ளிட்ட பொருள் சேதங்களை சந்தித்ததாக மர்சூக் விளக்கியிருக்கின்றார். எதிர்காலத்தில் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் கணிசமாக குறைக்கப்பட்டதன் விளைவாக அவர் ஓரளவு இயலாமை மற்றும் தார்மீக சேதங்களையும் சந்தித்திருக்கின்றார். மருத்துவ அறிக்கைகள் மருத்துவ பிழைகள் அவரது வாடிக்கையாளரின் கருப்பையை பாதித்து இயலாமை மற்றும் அதன் செயல்பாட்டை ஓரளவு இழந்ததாக முடிவு செய்திருக்கின்றது. அடுத்தடுத்த கருப்பம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும், எனவே இழப்பீடு தேவை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.39 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.62 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.22 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.04 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 975.03 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 277.87 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.65 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.